அகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பின்னாடி இருக்கிற படத்துல பாத்தீங்களா, நமது மண்டச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தியும் நாமக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் தனலட்சுமி மருத்துவமனைக்கு போனா கிட்னியை எடுத்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறார். பெரிய அளவுக்கு ஊடகங்கள் இதை மையப்படுத்தி செய்திகள் வெளியிட்டாலும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்ற போர்வையில கதிரவன் மிக ஒரு ஆணவத்தோடு நான் இன்னும் பல கிட்னிகள் எடுத்துதான் ஒரு கார் வாங்குறேன்னு சொல்றாரு. அந்த ஆணவத்தை அடக்க மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில செங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராகவும் அதிமுக நட கூட்டணியில இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெற்று இந்த கிட்னி திருட்டு ஒழிப்பை முடக்கம் செய்யவும் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கவும் எதுமலை மற்றும் மன்னச்சநல்லூர் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நீராதார பிரச்சனைகளுக்கு ஒரு கொள்ளிட பகுதியிலிருந்து வாய்க்கால்களை உருவாக்கி நீராதாரத்தை உருவாக்கவும் மன்னச்சநல்லூருக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கவும் சமயபுரம் பேரூராட்சியை நகராட்சியாக மாற்றவும் சமயபுரம் வரை தொடர் வண்டி அதாவது ட்ரெயின் வர்றதுக்கான முயற்சிகளை மத்திய அரசு கிட்ட சொல்லி கூடுதலாக வலியுறுத்தி அதனை நிறைவேற்றி தரவும் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கவும் தொழில் ஃபேக்டரியை உருவாக்கவும் பெரிய அளவுக்கு பாடுபடுவேன் என்ற உத்தரவாதத்தோடு தொகுதியிலே பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டு தினந்தோறும் களப்பணியை செய்து வருகிறார். இவர் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை வைத்திருந்தாலும் அந்த கட்சியினுடைய கொடியை ஒருபோதும் இவர் இந்த தேர்தல் காலகட்டத்தில் பயன்படுத்தல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிற தோழர் ஆர்.வி. பரதன் அவர்கள் அந்த சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும். நமக்கான அடையாளம் வெற்றியை தரப்போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நன்கு உணர்ந்து சமத்துவ வேட்பாளராக, பொது வேட்பாளராக, அனைத்து கட்சியினரும் ஏற்றுக்கொள்ளும்படியான வேட்பாளராக களத்திலே நிற்கிறார். இவர் இப்ப கிட்னியை தூக்கி வச்சுட்டு நிற்கிறார். எப்படி என்ன அர்த்தம்? உங்கள் கிட்னியை பாதுகாக்க வந்த காவலன் நான். சமயபுரத்து மாரியம்மாள் துணையோடு உங்களுடைய கிட்னியை, உங்களுடைய திருடு போகிற கிட்னியை பாதுகாக்க வந்த ஒரு காவலன் பரதன் என்பதை நிரூபிக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து மகத்தான முறையில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த உலகில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டுதான் இந்த தருணத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட, இறைவனால் நமது பகுதிக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வேட்பாளராகத்தான் நம்ம ஆர்.வி. பரதன் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கு அண்டா குண்டா கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு கற்பனையில் அவாவில் கதிரவன் களத்தில் இறங்குறார். சில நேரத்துல கதிரவன் பரதன்கிறதுல சில இடத்துல குழப்பமா இருது, பேரு ரைமிங்கா வருது. ஆனா பரதன் நிச்சயமாக ஆர்.வி. பரதன் இந்த மன்னச்சநல்லூருடைய தொகுதி வளர்ச்சிக்கு பாடுபடுவார். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. ஒரு வாரத்துல ஒரு நாள் வருவார். யாரு? கதிரவன். ஆனால் ஆர்.வி. பரதன் அவர்களை மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நீங்கள் களமிறக்குகிற பொழுது வாரத்தில் 4 நாட்கள் குறைந்தபட்சம் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்திற்கு மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற பெருத்த நம்பிக்கை எமக்கு உண்டு. நான் இருக்கிற வெங்கங்குடி பக்கத்திலே கரடு முரடு சாலைகள், குண்டும் குழி சாலைகள். கதிரவன் இந்த யாரு கிட்னி விஷயத்தில் ஈடுபட்டார்ல, அவர் நிதியில போடப்பட்ட சிமெண்ட் சாலை கேவலமா இருக்கு. அந்த வழியா தான் திமுக காரவங்க பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போறாங்க. அருவருப்பா இல்ல? இன்னும் சொல்ல போனா இந்த கதிரவன் வெற்றி பெறுவதை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை விரும்பவில்லை. ஒரு சில பேர் இந்த மருதூர்ல கவுன்சிலரா ஒருத்தர் இருக்காரு, பிரதீப்னு, சாராய மதுக்கடைகள்ல தவறான முறையில பண்ணிட்டு 24 மணி நேரம் சரக்கு ஓட்டுட்டு சம்பாதிக்கிற அவங்க மாதிரி ஆளு வேணா ஆதரவா இருக்கலாம். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அண்ணன், வெங்கங்குடியில இருக்கக்கூடிய அண்ணன் விஎஸ்பி இளங்கோவன் உட்பட கதிரவன் வெற்றி பெறுவதை விரும்பவில்லை. கதிரவனை தோற்கடிக்க வேண்டும், ஆர்.வி. பரதன் வெற்றி பெற வேண்டும் என்பதில் திமுகவினர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் மாவட்டத்தை விட்டு மாவட்டம் தாண்டி இவ்வளவு அதிகார தோரணையோடு இவர் வெற்றி பெற்று யாரு? கதிரவன் இப்படி கிட்னி பிரச்சனை,
பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துகிற இந்த கதிரவன் தேவையில்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விரும்புகிறார்கள். திமுகவை சார்ந்தவங்களே என்ன சொல்றாங்க, பரதன் ஜெயிச்ச பரவாயில்லப்பா, நல்ல மனுஷனா இருக்காப்ல, இயல்பான பேச்சாற்றல் உடையவளா இருக்காரு, சமத்துவ வேட்பாளரா இருக்காரு, அவருடைய கொடியை தூக்கிட்டு வரல, இரட்டை இலை சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட சமத்துவ வேட்பாளர், பொது வேட்பாளர் என்று இன்னும் அறிவிக்கப்படலதான் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, தாவேகா கட்சியை சார்ந்தவர்களே ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 4,000 பேர் ஆர்வி பரதன் அவர்களுக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. இப்போ ஓட்டு பிரியறதுனால யாரு திமுகவுக்கு சாதகமா போயிடும். தமிழ்நாடு முழுவதுமா இருக்கக்கூடிய விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கணக்கு போட்டுட்டாங்க தெரியுமா? நான் சொல்லக்கூடாத ஒரு ரகசியத்தை சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த கட்சியை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு 30%, 20% ஓட்டு ஏறுதுன்னு சொல்லி ஊடகத்துல போடுறாங்கல்ல, அப்படி ஏறுறதுனால திமுகவுக்கு சாதகமான சூழலை வந்து திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு பண்ணாத சிக்கல்களை எல்லாம் ஏற்படுத்துவார்கள். அதுக்கு நம்ம பேசாம அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மனப்பக்குவத்துல அதுல பாதி பேர் வந்துட்டாங்க. அதுதான் உண்மை. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் என் போன்றவர்கள் பேசுபவர்களுடைய குரலை நெரிக்கப்படும். நான் பயப்பட மாட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு விவசாயம் போக்குவரத்து இருக்கு, ஆனா பார்ப்பேன் ரேஷன் கடை முருங்கைக்கீரை ஆக்கி தின்னுட்டு படுத்துக்குவேன். யாரை நம்பி நம்ம கிடையாது. ஆனால் சுதந்திரமாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்க வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி மாற்றம் இந்த முறை தேவை. ஒரு விஷயம் தெரியுங்களா, தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் 70% பேர் திமுக ஓட்டு போட மாட்டாங்க, 60% பேர் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியான நிலைமையில் இருக்கிற பொழுது தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு மாற்றம் வரப்போகிறது. மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக முக்கிய நிர்வாகிகள் நீங்கள் கதிரவனுக்கு வாலாட்டியது போதும், ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது. அது போதாத குறைக்கு இந்த மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி சமயபுரத்து மாரியம்மாள் துறையோடு ஆர்வி பரதன் அவர்கள் இந்த சட்டமன்ற தொகுதியிலே களமிறங்குகிறார். இப்ப துணிச்சலோடு அண்டா உண்டா கொடுக்கிறவனை பிடிச்சு கொடுக்கிற திறமை யாருக்கு இருக்கு? இவங்களுக்கு தான் இருக்கு. அப்ப ஆர்வி பரதன் அவர்களை அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து வேட்பாளரை, இந்த அதிமுக வேட்பாளர் ஆர்வி பரதன் அவர்களை வெற்றி பெற செய்தோமையானால் நமக்கான எதிர்காலம் இருக்கு. இன்னைக்கு கொடுக்குறாங்க 1000, 1500 கொடுக்குறாங்க. 2 நாள் கறி எடுத்துன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு கோட்டர் ஆஃப் பிரியாணி இருந்துன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல என்ன இருக்கு? 5 வருஷம் கதிரவனுக்கு அடிமையா இருக்கணும். இது தேவையா? மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் என்பதை உணர்ந்து ஆர்வி பரதன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்து இந்த அளவுக்கு பேசுறேன்னா காரணம் என்ன? அந்த அளவுக்கு இந்த மன்னச்சநல்லூர் தொகுதி மக்கள் மிக அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல இளைஞர்களை கெடுத்திருக்கிறார்கள். இந்த மன்னச்சநல்லூர் பகுதியில ஆர்வி பரதன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு இந்த பகுதியிலே கஞ்சா புழக்கம், போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்குகிறது. அதனை தடுப்பதற்கு எல்லா வகையிலும் செய்யணும். சமயபுரத்துல 24 மணி நேரமும் சரக்கு ஓடுது. அதை தடுப்பதற்கு ஆர்வி பரதன் அவர்கள் முயற்சி செய்யணும். நிச்சயமா முயற்சி செய்வார். முயற்சி செய்யாத பட்சத்தில் அவருக்குன்னு பல வேலை இருக்கு. சட்டமன்ற உறுப்பினராம் அவருக்கு நினைவூட்டுகிற வகையில் இந்த லகரம் பத்திரிகையில ஆசிரியர் ரெங்கராஜ் பாலண்டார் மலைக்கோட்டை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் நான் கண்டிப்பாக அதை செய்தியாக வெளியிடுவேன். நிச்சயமாக மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே மாற்றம் வரப்போகுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் ஆர்வி பரதன் அவர்களை பொது வேட்பாளராக கருதி நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யுங்கள். நாம் நலமோடு வளமோடு இருக்கணும்னா, உங்களுடைய கிட்னி பாதுகாக்கப்படணும்னா, இந்த மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில நீராதார பிரச்சனைகள் தீரணும்னா, சமயபுரம் பேரூராட்சியை நகராட்சியாக மாற்றப்படணும்னா, மன்னச்சநல்லூருக்கு வடக்க ஒரு வாய்க்கால் அமைத்து நீராதார பிரச்சனைகளை உருவாக்கி வானம் பார்த்த பூமியா இருந்ததை ஆற்று பாசன பகுதியா உருவாக்கணும்னா ஆர்வி பரதன் அவர்களுக்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம். மாற்றம் நிகழவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் இயங்காது, அழிந்து போகும் என்கிறார் சேகுவீரா. ஆகையினால் புரட்சி என்றைக்கும் மௌன
புரட்சி வெடிக்கும், மௌன புரட்சி வெல்லும். ஆர் வி பரதன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே நிச்சயமாக மகத்தான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம். துரோகம் ஒருபோதும் நிலைக்காது, வன்மம் ஒருபோதும் நிலைக்காது. ஆகையினால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் விசுவாசமாக இருந்து ஆர் வி பரதன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து மகத்தான முறையில் வெற்றி பெற செய்யுங்கள். நிச்சயம் மாற்றம் நிகழும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம். மண்ணச்சலோடு தொகுதி 20 வருஷமா அப்படியே இருக்கு. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு புரட்சியை, வறுமையை ஒழித்து பசுமை புரட்சியை ஏற்படுத்துவார் ஆர் வி பரதன் என்ற பெருத்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.